ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் நேத்து டிடிடியோட போர்ட் மீட்டிங் வந்து நடந்தது. இந்த போர்ட் மீட்டிங்ல நிறைய முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. அதுல நமக்கு ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் பத்தி ஒரு புதிய அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அலிப்பிரியில வந்து ஸ்பெஷல் ஹோமம் வந்து நடக்குது. இந்த ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதோட ஆன்லைன் புக்கிங் வந்து இன்னைக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. எந்தெந்த மாசத்துக்கு அப்படின்னா நமக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசத்துக்கும் சேர்த்து இந்த ஹோமம் இப்போ காலையில 10 மணிக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிசம்பர்ல கூட புக் பண்ணி இந்த ஹோமம் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுல நிறைய பேருக்கு இருந்த டவுட் என்ன அப்படின்னா, இந்த ஹோமம் அட்டன் பண்ணா நமக்கு வந்து தர்ஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஹோமத்துல மட்டும்தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆனா தர்ஷனம்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம சர்வ தரிசனம் இருந்துச்சுன்னா அதுல போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எஸ்எஸ்சி டோக்கன் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இல்ல நீங்க ஆன்லைன்ல ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி வந்து சாமி பார்க்கலாம் அப்படின்றது தான். ஸோ நேத்து நடந்த டிடிடியோட போர்ட் மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்பெஷல் ஹோமம்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க வந்து சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா நம்ம ரூ. 300 பே பண்ணி ரூ. 300 ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட் வாங்கிக்கலாம். அது மூலமா தர்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா? ஏன்னா இப்போ 3 மாசத்துக்கு டிக்கெட் ஓபன் பண்ணியிருக்காங்க. இதுல நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த ஹோமம் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அன்னைக்கு ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் நான் வாங்கிக்கலாமா? ஆன்லைன்ல இதுக்கான லிங்க் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. முக்கியமான விஷயம், இன்னைக்கு நம்ம காலையில ஹெல்ப் டெஸ்க்குக்கும் கால் பண்ணி கேட்டிருந்தோம். அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நேத்து தாங்க இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணி டெசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஆனா அந்த டெசிஷன் வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் வந்து ஆகல அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. ஸோ இப்போ ஜனவரிக்கான ஹோமம் டிக்கெட் கொடுத்துருக்கனால ஆன்லைன்ல தான் நாங்கள் கொடுக்க போறோம். இந்த 300 தர்ஷன் டிக்கெட்டும் ஆன்லைன்ல தான் கொடுக்குறோம் அப்படின்ற எந்த வேர்டுமே இங்க வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. அவங்க ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு ப்ரொவைடட் தர்ஷன் த்ரூ சுபதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுபதம் என்ட்ரன்ஸ் அப்படின்றது ஆஃப்லைன்ல தான் உங்களுக்கு டிக்கெட் அங்க வந்து இன்ஃபன்ட் தர்ஷன் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ சுபதம் என்ட்ரன்ஸ்ல போயிட்டு நம்ம வந்து ஒரு ஆளுக்கு 300 ரூபாய். இப்போ 2 பேர் நம்ம ஹோமத்துக்கு புக் பண்றோம் அப்படின்னா 600 பே பண்ணி ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வந்து தரிசனம் போற மாதிரி ஆப்ஷன் வந்து ஆஃப்லைன்ல தான் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொரு 2-3 நாளுக்குள்ள கால் பண்ணுங்க. நாங்க வந்து இதோட கன்ஃபார்ம் டீடைல்ஸ் கிடைச்சா உங்களுக்கு சொல்றோம்னு சொல்லி டிடிடியோட ஹெல்ப் டெஸ்க்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் தேவைன்னா 1555257 இந்த நம்பர் தான் டிடிடியோட ஹெல்ப் டெஸ்க் நம்பர். இதுக்கு கூட நீங்க கால் பண்ணி கேட்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு சிலர் வந்து இப்போ ஜனவரி, பிப்ரவரியில 300 தர்ஷன் டிக்கெட் கிடைக்கல அப்படின்றவங்க இந்த ஹோமத்துல வந்து புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால நமக்கு வந்து கன்ஃபார்மா இதை பத்தின அஃபீஷியல் இது வந்து பாஸ் அவுட் ஆகல. இது ஒரு ஜியோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஜியோ வந்து பாஸ் அவுட் ஆனிச்சுன்னா தான் அது வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். இப்போதைக்கு இது ஒரு டெசிஷனாக தான் இருக்கு. நீங்க வேணும்னா இதை செக் பண்ணி பார்த்து ஹோமம் புக் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஹோமத்தில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவும் சொல்லுவாங்களா அப்படின்றது தெரியல. ஹோமம் டிக்கெட் காட்டினா மட்டும் போதும் அப்படின்றதும் கன்ஃபார்மா நமக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சது அப்படின்னா அதை பற்றின அப்டேட் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இது ஒரு முடிவா மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்களே தவிர இது நடைமுறைக்கு வந்துருச்சு, இந்த மாதிரி தான் நாங்க நடைமுறையை ஃபாலோ பண்ண போறோம்ன்ற எந்த அப்டேட்டும் வரல. இன்னைக்கு 27ஆம் தேதி, மேபி ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் இது அப்டேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தொடர்ந்து 3 மாசத்துக்கு இந்த ஹோமம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்க வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு, அதுல ஹோமம் பண்ணணும் அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணிக்கலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்குமே நமக்கு வந்து ஃபுல்லா ஓபன் பண்ணியிருக்காங்க. டெய்லியும் கீழ்த்திருப்பதியில அலிப்பிரியில இருக்கக்கூடிய மண்டபத்துல வந்து இந்த ஹோமம் வந்து நடந்துட்டு இருக்குங்க. 1 hour நடக்கும் இந்த ஹோமம். இது வந்து டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அப்டேட். இதுவே நீங்க வந்து அந்த மாதிரி தர்ஷன் டிக்கெட் வந்து 300 தர்ஷன் டிக்கெட் வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் இப்ப நீங்க ஆன்லைன்ல இந்த ஹோமத்துக்கு புக் பண்ணலனாலும் டெய்லியும் என்ன பண்றாங்கன்னா காலையில வந்து அங்கேயும் ஆஃப்லைன்ல 150 டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆன்லைன்ல 150 டிக்கெட், ஆஃப்லைன்ல 150. ஸோ இந்த பேசிஸ்ல தான் போயிட்டு இருக்கு. அப்போ சப்போஸ் வந்து இந்த டிக்கெட் 300 தர்ஷன் டிக்கெட் சுபதம் என்ட்ரன்ஸ்ல கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து டைரக்டா போயிட்டு இந்த ஹோமத்தோட டிக்கெட் வாங்கி ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 300 தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு கூட சாமி பாக்குற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணி கூட வந்து பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பவே நீங்க புக் பண்ணும் அப்படின்றதுல அதே மாதிரி இப்ப டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கும் இந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ற எந்த ஆப்ஷனும் அதுல வந்து எனேபிள் ஆகல. அதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலா இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க மார்ச் மாசத்துக்கான எல்லா புக்கிங்குமே முடிஞ்சது. நமக்கு வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன்ல ஒரு சில நாட்களுக்கு தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருக்கு. யாருக்காவது வந்து டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டேப்ல போயிட்டு நீங்க செக்கிங் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு எல்லா டேயும் சேவா அவைலபிள் இருக்குன்னா அந்த சேவாவை கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா எந்தெந்த டேட்ல தர்ஷன் வந்து எவ்வளவு அவைலபிள் இருக்கு அப்படின்றத இதுல நீங்க பாத்துக்கலாம்.
ஒரு ஆளுக்கு ரூ. 500. ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு 10, 12 பேருக்கு மேல கூட புக் பண்ண முடியும். 2 பேருக்கா சேவா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தர்ஷன் டிக்கெட் பண்ணுங்க. சேவா டிக்கெட் அப்படின்றது தரிசனத்துக்கு முன்னாடி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து மார்ச் மாசம் ஒரு 4ஆம் தேதி உங்களுக்கு தர்ஷன் வேணும் அப்படின்னா 3ஆம் தேதியோ இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருக்க நாட்கள் பிப்ரவரியில ஒரு நாள் நீங்க சேவா பண்ணிட்டு, இப்போ இதுல எல்லாம் பாருங்க உங்களுக்கு மற்ற சேவாக்களும் அவைலபிள் இருக்கு. அந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 25ஆம் தேதிக்கு இருக்கு. இப்போ 25ஆம் தேதிக்கு எனக்கு இந்த சேவா நான் புக் பண்ண போறேன்னா அதை கொடுத்துட்டு கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா அதுல வந்து நமக்கு 4ஆம் தேதிக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ இதுல கொடுத்துருக்க ஸ்லாட்டுக்கு முன்னாடி கூட போகலாம். 6 மணி ஸ்லாட்லாம் கூட அவைலபிள் இருக்கு பாருங்க. மார்ச்சுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணுங்க. ஜனவரி, பிப்ரவரியில ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் வேணும்னா இந்த ஹோமம் பத்தின நடைமுறை வந்ததுக்கு அப்புறமா நம்ம வீடியோ வந்து டீட்டெயிலா கொடுப்போம். அதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க. நேத்து திருமலையில தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 71,488 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன்ல போகக்கூடிய பக்தர்கள் 12 கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நேரடி தர்ஷனோட கம்பார்ட்மெண்ட் தான் பார்ப்போம். இப்போ எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் போறவங்க வந்து 12 கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 4ல இருந்து 6 மணி நேரம் வந்து ஆகுது. ரூ. 300 தரிசனத்துக்கு 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகுது. காலையில ஸ்லாட்டா இருந்துச்சுன்னா எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 2 மணி நேரமும், ரூ. 300 தரிசனத்துக்கு 1 மணி நேரம் வந்து ஆகுது. ஆஃப்லைன்ல ரூம் கொடுக்கறத பத்தி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு சேம் டேல ஈவினிங் நைட் ஸ்லாட்ல தர்ஷன் இருக்கு அப்படின்னா காலையில நீங்க வந்து ஒரு 6 மணி 7 மணிக்கு கூட சிஆர் ஆஃபீஸ்ல இருக்க ரூம் புக்கிங் ஆஃபீஸ் அந்த கவுண்டர்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த லைன்ல ஜாயின் பண்ணி ரூம்ஸ் அவைலபிள் இருக்க வரைக்கும் கொடுப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான ரூம் வந்து அலாட் ஆகும். ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா சிஆர் ஆஃபீஸ்ல இருக்க ஏஆர்பி கவுண்டர்ல போய் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கான ரூம் எடுத்துக்கோங்க. கீழ் திருப்பதி பொறுத்த வரைக்கும் விஷ்ணு நிவாசத்துல மட்டும் நமக்கு ஆஃப்லைன் ரூம் வந்து கொடுப்பாங்க. இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டா இருக்கு. கிரௌடு பொறுத்த வரைக்கும் டிக்கெட் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அலோவ் பண்றாங்க. ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் தரிசன டிக்கெட் இல்லாதவங்க தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி தெரியாம நான் போயிட்டு தர்ஷன் பார்க்க முடியல ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட ரிலேட்டிவ் யாராவது போறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஜனவரி 2ஆம் தேதி காலையில 4 மணில இருந்து தான் எஸ்எஸ்சி டோக்கன் திரும்ப கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து கிடையாதுங்க. நீங்க ஆல்ரெடி போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு தர்ஷன் டேட் கொடுத்துருக்காங்களோ அன்னைக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல் நாளோ அதுக்கு அடுத்த நாளோ அலோவ் பண்ண மாட்டாங்க. சேம் டே மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸோ இல்ல நேரடி தரிசனமோ ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்காது. ஸோ அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்ற மாதிரி இருந்தா சிஆர் ஆஃபீஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. கீழ் திருப்பதியில ட்ரை பண்ணோம் அப்படின்னா விஷ்ணு நிவாசத்துல அவைலபிள் இருந்தா கிடைக்கும். இல்லைன்னா நீங்க பிரைவேட் ரூம்ஸ் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதுல கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் இந்த 10 நாள் தர்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு. டிக்கெட் இல்லாம கீழே திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகலாமானா ஆல்ரெடி டிடிடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா போகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இப்போ ரீசெண்டா வரல. அதே போல நேத்து வந்து கோவிந்த கோடி புக், அதாவது நம்ம கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற நாமம் 25 வயசு கீழே இருக்கக்கூடிய ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க எழுதுறாங்க அப்படின்னா அது குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்ம எழுதணும்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்களா 5 பேருக்கு விஐபி தர்ஷன் வந்து ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. இந்த கோவிந்த கோடி புக் நேத்து வந்து அபிஷியலா டிடிடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேத்து நடந்த போர்ட் மீட்டிங்க்கு அப்புறம் கேலண்டர்ஸ் அதே மாதிரி இந்த கோவிந்த கோடி புக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேத்து வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது டிடிடியோட புக் ஸ்டால்ல எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொரு புக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிந்த கோடி எழுதக்கூடிய நாமம் எழுதக்கூடிய புக்கும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த புக்கோட ப்ரைஸுமே டிடிடி வந்து அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த கோவிந்த கோடி புக் வந்து நமக்கு ஒரு புக்கு 111 ரூபாய். அதுல வந்து நம்ம 39,600 தடவை கோவிந்தா அப்படிங்கிற நாமம் வந்து எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நேற்று வந்திருக்க ப்ரெஸ் ரிலீஸ்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதோட ரேட்டு பாருங்க இங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க தெலுங்குல வந்திருக்கிறத. இந்த கோவிந்த கோடி புத்தகத்தோட விலை வந்து 111 ரூபா அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. கோவிந்த நாபங்களை 1116 முறை 10 லட்சம் என்று 26 புத்தகங்கள் எழுதுபவர்களுக்கு ஒவ்வொரு புத்தகத்துல வந்து 39,600 தடவை நீங்க வந்து கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற நேம் வந்து எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா புக்ஸ் படி தான். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இத்தனை தடவைன்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து கவுண்ட் பண்றது எப்படி பண்ணுவாங்கன்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோவிந்த கோடி புக் பத்தி ஷேர் பண்ணினோம். இந்த புக்ல எத்தனை தடவை எழுதுறாங்க அப்படின்னா ஸோ எத்தனை புக்கு அவங்க எழுதி இருக்கணும் அப்படின்றத வச்சுதான் அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதை வந்து 25 வயசுக்கு உட்பட்டவங்க எழுதி கொடுக்குறானோ அதுதான் ரூல்ஸ். அதுக்கு மேல இருக்கவங்க எழுதக்கூடாது. அவங்களோட ஃபேமிலியில இருக்க 5 பேருக்கு அவங்க வந்து கோடி முறை
1 கோடி முறை அவங்க வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியில 5 பேருக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நீங்க ஜேஇஓ ஆஃபீஸ்ல போயிட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆர்ஜிதம் கவுண்டர் கிடையாதுங்க. ஆர்ஜிதம் ஆஃபீஸ். இந்த கோவிந்த கோடி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இதை பத்தி ஆல்ரெடி வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். வேற எந்த அஃபிஷியல் அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹோமம் இன்னும் வந்து அது கூட தர்ஷன் டிக்கெட் அட்டாச் பண்ணல. அது ஆஃப்லைன்ல கொடுப்பாங்களா ஆன்லைன்ல கொடுப்பாங்களான்ற எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் இது வரைக்கும் வரல. மேபி இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அதை பத்தி சொல்றேன். நீங்க ஆஃப்லைன்ல கூட இந்த ஹோமத்துக்கான டிக்கெட் சேம் டே வாங்கிக்கலாம். இல்லைன்னா ப்ரீவியஸ் டே வந்து நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.